அயன் சக்தி நிரம்பிய கோங்குரா சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு 20 காஞ்ச மிளகா, தனியா ஒரு 3 ஸ்பூன் நல்லா வறுத்துட்டேங்க. அடுத்து சாம்பார் வெங்காயம் ஒரு 10, பூண்டு உரிச்ச பூண்டு ஒரு 10 எல்லாத்தையும் வறுத்து வச்சிட்டேன். அடுத்து இந்த கோங்குரா இலை, புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இலையையும் நல்லா ஆஞ்சி அலசி நல்லா வதக்கி வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. அடுத்து வானிலையில் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிடலாம். நிறைய நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஒரு 10 நாள் நம்ம வச்சு சாப்பிட்லாம். கோங்குரா சட்னி, சுவையான கோங்குரா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு.